ஒரு ஊர்ல அதிகப்படியான மழை பெஞ்சு வீட்டுக்குள்ளலாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் எல்லாம் மேட்டான பகுதியை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்கம் பரிசல் போட்டெல்லாம் அந்த ஊருக்கு அமுச்சு வச்சுது. அப்போ ஒரு பரிசல்ல கொஞ்சம் பேர் ஏறிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ போற வழியில ஒருத்தர் இடுப்பளவு தண்ணியில நின்று இருந்தாரு. ஐயா, ஏன் இடுப்பளவு தண்ணியில நின்றுறீங்க? தண்ணி இன்னும் வர வர அதிகமாக வருமா? இந்த பரிசல்ல ஏறிக்கிங்க, நம்ம போய் கரை சேர்ந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதுக்கு அந்த அந்த ஐயா சொல்றாரு, நீங்க போங்க, கடவுள் என்னை காப்பாற்றுவாரு, நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னாலேயே போட்டு வந்தது. அதுல ஒரு ஊரே ஏறிட்டு வந்தது. அவங்களும் அவரை கூப்பிட்டாங்க. ஐயா வாங்க, இதுக்கப்புறம் எந்த போட்டோ பரிசலோ கிடையாது, ஊரே இந்த போட்டில் ஏறிடுச்சு, நீங்களும் வாங்க, நம்ம போய் கரை சேர்ந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் அவருக்கு தண்ணி கழுத்து அளவுல இருக்கு. அப்பவும் அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் என்னை காப்பாற்றுவாரு, நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கழுத்தளவு இருந்த தண்ணி தலைக்கு மேல இறந்தே போயிட்டாரு. இறந்து போனவொன்னே அவர் ஆவி ஸ்ட்ரெயிட்டா கடவுள்கிட்ட போச்சு. கடவுளே, உன்னை எவ்வளவு நம்பணும் நானு, என்னை இந்த மாதிரி தண்ணியில மூழ்கி சாக அடிச்சிட்டியே, இது நியாயமா அப்படின்னு போய் கேட்டாரு. அது கடவுள் சொன்னாரு, அட முட்டாளே, அட பைத்தியக்காரா, கடவுள் எப்பவுமே நேரா காப்பாற்ற மாட்டாரா? உனக்காக தான் நான் பரிசலும் போட்டும் அமைச்சேன். அதுல ஏதாவது ஒண்ணுத்துல நீ ஏறி உன் உயிரை நீ காப்பாத்துக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நான் உன்னை நேரா காப்பாத்தோன்னு நினைச்சது உன்னோட முட்டாள்தனம் அப்படின்னு கடவுள் சொன்னாரு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, வருகிற சட்டமன்ற தேர்தல் வருது இந்த 2026. இப்பவாது நம்ம எல்லாம் சிந்திச்சு யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சு ஓட்டு போட்டு கரெக்டான ஆளை தேர்ந்தெடுங்க. எப்பவுமே கடவுள் நேரா வர மாட்டாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த தேர்தல் ரொம்ப முக்கியம் வாய்ந்த தேர்தல். பாப்போமே, என்ன ஆயுசு முழுக்குமா இருந்துட போறாங்க ஆட்சியில? 5 வருஷம் தானே. 5 வருஷம் அவங்க சரியா ஆட்சி செய்யலாம். அடுத்தது அவங்கள மாற்றக்கூடிய அதிகாரம் நம்ம கையில இருக்குல்ல. அதனால இந்த வாட்டியாவது கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டு ஓட்டு போட்டீங்கன்னா நாம நம்ம நாட்டையும் நம்ம காப்பாத்திக்கலாம். நான் சொல்றது சரிதானே?